வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாறன் கதையில ஜூன் 23ஆம் தேதி எபிசோடுக்கான செம்மையான ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பத்தின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு போறாங்க. அங்க முளைப்பாரி எல்லாம் கரெக்டா நம்ம வீரா வள்ளி எல்லாரும் எடுத்து வைக்கிறாங்க. அப்பதான் விஜயோட அம்மா போன் பண்றாங்க. அப்ப விஜய் வந்துட்டு போன் அட்டன் பண்ணி, சொல்லுமா, நான் இங்க அப்ப குலதெய்வ சாமி கும்புறதுக்காக சொந்த ஊருக்கு வந்திருக்கேன். இது கேட்டதோட விஜயோட அம்மா சொல்றாங்க, என்னடி சொந்த ஊருக்கு போயிருக்கியா? இங்க பாரு, அங்க நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, உனக்கு தெரியும்ல. அதுக்கு விஜய் சொல்றாங்க, அம்மா எல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, அந்த மாறனையும் வீராவையும் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, நான் உன்னை நேர்ல மீட் பண்ணணும். இதை கேட்டதோட விஜயும், சரிம்மா, நீ இங்கேயா வந்திருக்க? விஜயோட அம்மா சொல்றாங்க, ஆமாண்டி, இங்கதான் வந்திருக்கேன். கோயிலுக்கு பின்னாடி நிறைய செங்கல்லாம் அடிக்கிறதுக்குல்ல, அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கேன், நீ வா. இது கேட்டதோட விஜயும், சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு விஜய் நைஸா யாருக்கும் தெரியாம இங்கிருந்து கோவிலுக்கு பின்னாடி வராங்க. இன்னொரு பக்கம் வீராவும் மாறனும் கோவில்ல நின்றுகிட்டு இருக்கும் பொழுது நிறைய வேலைகள் இருந்ததுனால பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த விஜய் எங்க போனாங்க அப்படிங்கறத பத்தி சரியா கவனிக்கல. நம்ம விஜய் இங்க இருந்து வந்துட்டு செங்கல் கிட்ட அவங்க அம்மாவை நிக்க வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இங்க வந்துட்டு வள்ளியை தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டார்கெட் பண்றோம். ஏன்னா ராமச்சந்திரனுக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறது அந்த வள்ளி தானா. நானும் நிறைய தடவை பார்த்திருக்கேன். அவன் பிள்ளைங்களை விட அந்த ரொம்ப பாசமாவும் அக்கறையாவும் இருப்பான். சோ அதை தான் நம்ம பயன்படுத்த போறோம். அந்த வள்ளிய வந்துட்டு நம்ம காலி பண்ணா ராமச்சந்திரனை ஈஸியா நம்ம வந்துட்டு சதைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட விஜயோட அம்மாவும், சரிடி, என்ன பண்றனாலும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணு. ஏன்னா அந்த வீட்டுல நீ இருக்கிறது வந்துட்டு அந்த மாறனுக்கும் வீராவுக்கும் சந்தேகம் வந்துருச்சு. சோ அவங்க ஏதாவது ட்ரை பண்ணி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் பாத்துக்கோ. இது கேட்டதோட நம்ம விஜய் சொல்றாங்க, என்ன மீறி அவங்களால ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாதுமா, நான் பாத்துக்கிறேன். இது கேட்டதோட அந்த விஜயோட அம்மாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம வீராவும் மாறனும் கோவில்ல இருக்கும் பொழுது மாறன் நைஸா வீரா கிட்ட வந்துட்டு, வீரா, விஜய பாத்தியா? வீரா சொல்றாங்க, மாறா, அவ இங்கதான் நின்றுகிட்டு இருக்கா, எங்க? மாறன் சொல்றாரு, நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன், அவளை காணோம். கண்டிப்பா யாரையும் பாக்குறதுக்காக தான் அவ நைஸா போயிருக்கா. அவ எங்க இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும், வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வராங்க. அப்ப விஜய் வந்துகிட்டு அங்க நின்று யாருகிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இத வந்துட்டு நம்ம வீரா கவனிக்கிறாங்க. வீரா நேரா மாறன்ட்ட, மாறா அங்க பாரு, அவ யாருகிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கா. இது கேட்டதோட மாறனும், ஆமா, யாருக்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்காவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போறாங்க. அங்க போய் பார்த்தா விஜய் வந்துட்டு தனியா தான் நிக்கிறாங்க. அப்ப வீரா விஜய் கிட்ட, யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அப்ப விஜய் சொல்றாங்க, நான் யாருகிட்டக்கா பேசிக்கிட்டு இருந்தேன், சும்மாதான் நின்னுகிட்டு இருக்கேன். இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, ஏய், நாங்க தூரத்துல இருந்து பாத்துக்கும் போது நீ யாருக்கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்த. அதுக்கு விஜய் சொல்றாங்க, சேச்சா, நான்லாம் யாருக்கிட்டையும் பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மாறன் சொல்றாரு, வீரா, நம்ம ரெண்டு பேருமே பார்த்தோம், அவ யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தா, எப்படி வந்து நம்ம கிட்ட பொய் சொல்றா பத்தியா? அதுக்கு வீரா சொல்றாங்க, ஆமா மாறா, நல்லா பொய் சொல்றா. அதுக்கு மாறன் சொல்றாரு, கண்டிப்பா ஏதோ பிளான் பண்ணிட்டா, அவளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறா, நம்ம கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். இதை கேட்டதோட வீராவும் சரி அப்படிங்கிறாங்க. விஜய் அந்த பக்கமா போயிட்டு, நம்மள எப்ப பார்த்தாலும் மோப்பம் பிடிக்கிறது தான் இந்த மாறாவுக்கும் வீராவுக்கும் வேலை. நான் அம்மா கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத கூட ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாளுங்க. இவளுகளுக்கு நம்ம இடம் கொடுத்தா இதான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு அந்த விஜய் டென்ஷன் ஆகுறாங்க. சரி இருக்கட்டும், இந்த குலதெய்வ கோவில்ல ராமச்சந்திரனை அவமானப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிட்டு அப்படின்னு நேரா அவங்களுக்கு தெரிஞ்ச 2 ரவுடிகளுக்கு போன் பண்றாங்க. ரவுடிங்க போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம். அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க, குலதெய்வ கோவில்ல விருந்து நடந்துகிட்டு இருக்கு, அந்த விருந்துக்கு வந்து பிரச்சனை உண்டாக்கணும். இதை கேட்டதோட அந்த ரவுடிங்களும், சரிங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா ராமச்சந்திரன் சொல்றாரு, எல்லாரும் வாங்க, இங்க பாருங்க, இது மாதிரி அன்னதானம் நடக்க போகுது. அந்த அன்னதானத்துல
எல்லாருக்கும் பிடிச்ச சாப்பாடை பரிமாறுங்க. இதை கேட்டதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா மாறன் எல்லாருமே வந்துட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாறனும் வீராவும் முக்கியமான வேலையா அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல வீராவும் மாறனும் இல்ல. அப்ப ரெண்டு ரவுடிங்க வந்துட்டு பந்தில உட்காடுறாங்க. அப்ப ராகவன் தான் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறாரு. அப்ப ஒவ்வொருத்தருக்கா சாப்பாடு பரிமாறும் பொழுது அந்த ரவுடி ராகவனை கூப்பிடுறாங்க. ஏய் இங்க வா அப்படின்னு. ராகவன் இங்கிருந்து போயிட்டு சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அவர் கேக்குறாரு, சரி என்ன சாப்பாடு வச்சிருக்க? அதுக்கு ராகவன் சொல்றாரு, கூட்டு பொரியல் காய்கறி அப்படின்னு. அதுக்கு அவர் கேக்குறாரு, கூட்டு பொரியலா? கறி இருக்குன்னு சொன்ன, கறி எங்க? அதுக்கு ராகவன் சொல்றாரு, இன்னும் சாமிக்கு கிடா வெட்டலாம், அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் கவிச்சு சமைச்சு போடுவாங்க. அதுக்கு அவர் கேக்குறாரு, சென்னையில ரொம்ப பெரிய ஜவுளி கடை வச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன், கேவலமான இந்த சாப்பாடை போடுற? அதுக்கு ராகவன் சொல்றாரு, இன்னும் சாமி கும்பிடல, சாமி கும்பிட்ட பிறகுதானே நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இவ்வளவு கேவலமான சாப்பாடை சாப்பிடறதுக்காகவா நான் எவ்வளவு தூரம் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவரு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்க பிரச்சனை சத்தம் கேட்டதோட நம்ம ராமச்சந்திரன் நம்ம கண்மணி எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. அதே நேரம் நம்ம விஜய் தூரத்துல இருந்து இதை பார்த்துக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரி நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் ராமச்சந்திரா, இன்னைக்கு இந்த பந்தி ஒழுங்கா நடக்காது பாருடா அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த ரவுடி அங்க இருக்கிற அந்த டேபிள் எல்லாம் புடிச்சு தள்ளி விடுறான். இதையெல்லாம் பார்த்ததோட ராமச்சந்திரன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. கண்மணி ராகவன் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ராகவன் சொல்றாரு, இப்ப எதுக்கு நீங்க இந்த இடத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தேவையில்லாம அப்படின்னு கேட்க, அவன் கேக்குறான், இது வரைக்கும் நான் பண்ணது பிரச்சனையா? இதெல்லாம் பிரச்சனையே இல்ல, இப்ப பண்ண போறேன் பாரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ராகவனா அடிக்க கைவோங்க. அப்ப நம்ம கண்மணி டக்குன்னு அந்த இடத்துக்கு ரவுடிகளை ஓங்கி ஒரு அறையிறாங்க. அப்ப ஒரு ரவுடி அதிர்ச்சி ஆகுறான். அப்ப கண்மணி அந்த ரவுடிய பார்த்து, டேய் உன்னை யாருடா இங்க வர சொன்னது? உன்னை பார்த்தா இங்க சாப்பிட வந்த மாதிரியா தெரியுது? ஏதோ பெரிய பிரச்சனையை உண்டாக்க வந்த மாதிரி தெரியுது. மரியாதையா சொல்லுடா, உன்னை யாரு இங்க அனுப்புனது? உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கண்மணி கோவப்படுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ராமச்சந்திரன் கண்மணி, ஏன் கண்மணி அவனை அடிச்ச? அப்ப கண்மணி சொல்றாங்க, மாமா இவனை பார்த்தா சாப்பிட வந்த மாதிரியா தெரியுது, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைய கொண்டுட்டு வர போற மாதிரி தெரியுது, இவனை இந்த இடத்த விட்டு அனுப்புங்க மாமா, அதான் நல்லது அப்படின்னு. ராமச்சந்திரன் அந்த ரவுடிகளை பார்த்து, ஏன்பா ஏன்பா இப்படி பண்றீங்க? உங்களுக்கே தெரியும் இது மாதிரி கிடா வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிதான் நான் வெஜ்ஜு சமைச்சு கொடுப்பாங்க. நீ என்ன இப்படி நான்வெஜ் கேட்டா இதெல்லாம் சரியாப்பா? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, ஒழுங்கா சமைச்சு போட முடியலைன்னா சமைச்சு போட முடியலன்னு சொல்லுங்க, அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் காரணம் சொல்லாதீங்க. அப்ப கண்மணி டென்ஷன் ஆகி, டேய் என்னடா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அரைகிறதுக்கு மறுபடியும் போக, அப்ப விஜய் இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, கண்மணி தேவையில்லாம ஏன் இப்படி கோவப்படுறா? இவளுக்குதான் இந்த குடும்பம் அவமானப்பட்டா ரொம்ப சந்தோஷம்னு நினைப்பாளே, அப்புறம் ஏன் இவ தேவையில்லாம இந்த குடும்பத்துக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு வரா? ஒருவேளை நம்ம அவகிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணுமோ? ஒருவேளை அவ குடும்பத்துக்கு முன்னாடி நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்றாளோ? சரி, இனிமே என்ன பண்ணாலும் இந்த கண்மணி கிட்ட ஒரு தடவை சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறமா அந்த ரெண்டு ரவுடிகளும் அந்த இடத்துல இருந்து போனதோட கண்மணி ராகவனை பார்த்து, அவனுங்கதான் இப்படி பேசுறானுங்க அப்படின்ட்டு நீங்க அமைதியா இருக்கீங்க? ராகவன் சொல்றாரு, என்ன கண்மணி அதுக்குன்ட்டு அவனுங்க கிட்ட சண்டைக்கா போக முடியும்? கண்மணி சொல்றாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க மேல கை வைக்க வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கவலைப்படுறாங்க. அதுக்கு ராகவன் சொல்றாரு, அதான் நீ இருக்கியே கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்மணி அந்த இடத்துல இருந்து போகும் பொழுது விஜய் டக்குன்னு கண்மணியை கூப்பிடுறாங்க. அக்கா இங்க வாக்கா அப்படின்னு. கண்மணி கேக்குறாங்க, சொல்லு விஜய். அப்ப விஜய் சொல்றாங்க, நடிப்புல பின்னிட்டேன். அப்ப கண்மணி சொல்றாங்க, அப்புறம் என் மேல நல்ல நம்பிக்கை வரணும்ல, அப்பதானே ஏதாவது ஸ்ட்ராங்கா பண்ணும் பொழுது என் மேல சந்தேகம் வராது அப்படின்னு. இதை கேட்டதோட விஜய் சொல்றாங்க, அக்கா அதெல்லாம் சரிதான், ஆனா இன்னைக்கு ரவுடிகளை வர வச்சு பிரச்சனை பண்ணதே நான் தான். அப்ப கண்மணி சொல்றாங்க, என்னடி சொல்ற? இதை முன்னாடியே நீ என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் எதுவுமே பண்ணாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன், ஏன் இப்படி பண்ற? அதுக்கு விஜய் சொல்றாங்க, சாரிக்கா, இனிமே நான் ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிடுறேன். இது கேட்டதோட கண்மணியும், சரி இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் சரி என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லிடு, அதுதான் சரி. இதை கேட்டதோட விஜயும் சரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கதை
லாஸ்ட் ப்ரொமோல இப்படிதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.